Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Allahumma salli ala Sayyidina Muhammadin. Madin al-Judi wal Karam wa Mamba al-Ilmi wal Hulmi wa Makim wa Barik wa Sallim alayhi. நேற்றைய பயானில் நாங்கள் பார்த்தோம், வஹாபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 3 ஹதீஸில் ஒரு ஹதீஸை தவறான விளக்கமாக கூறுவதும், இரண்டாவது ஹதீஸை அதில் அரவாசியை எடுத்து மற்ற அரவாசியை விடுவதும், மூன்றாவது ஹதீஸில் மொத்தமாக அவருடைய கருத்தை திரித்து அவர்களுடைய வழிகேட்டுக்கு ஏற்ற விதத்தில் அதை மாற்றி அமைத்து சொல்வதும் நாங்கள் நேற்று ஹதீஸில் பயானில் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்று பார்ப்போம் ஷிர்கை பற்றி. அவர்கள் வஹாபிகள் சுன்னத்து வல் ஜமாத் தரீகா மதுஹபுகளை சேர்ந்தவர்களை பிடிக்கக்கூடிய விலை, பிரதானமான ஒரு விலைதான் ஷிர்க். எங்களுடைய சுன்னத்து வல் ஜமாத் மனிதர்கள், குறிப்பாக இளைஞர்கள், அறிவை தேடாததன் காரணமாக, மார்க்க அறிவை ஆழமான முறையில் தேடாததின் காரணமாகவும், இப்படியான இந்த பயான்களை கேட்காததின் காரணமாகவும் அவர்களுக்கு, எங்களுடைய சுன்னத்து வல் ஜமாத் இளைஞர்களுக்கு, இந்த வஹாபிகள் ஏதாவது சொல்லும் பொழுது, அவர்கள் வலை வீசும் பொழுது அதிலிருந்து தப்பக்கூடிய வழி அவர்களுக்கு தெரியாது. எனவே அவர்கள் ஷிர்க் என்று சொன்னதுமே பயப்படுகின்றார்கள். அடே ஷிர்க், நாங்கள் இது ஷிர்கை செஞ்சா நேரே நரகம், எங்களுக்கு எந்த விதமான நாங்கள் தொழுது நோவு பிடிச்சி அது செஞ்சு இது செஞ்சு எந்த அமல் செஞ்சும் எங்களுக்கு பயனில்லை, நாங்கள் நரகத்துக்கு தான் போகிறது, தரிகளை பின்பற்றி மதுஹபுகளை பின்பற்றி நாங்கள் நரகத்துக்கு தான் போகிறது, ரசூலுல்லாஹ்ட்ட உதவி கேட்டு நாங்கள் நரகத்துக்கு தான் போகிறது, நாங்கள் அமல் செஞ்சு வேலையில்லை என்று இவர்கள் பயப்படுகின்றார்கள். பயப்படுவதற்கு ஒரே காரணம், எங்களுடைய சுன்னத்து வல் ஜமாத் ஆட்களுக்கு மார்க்க அறிவு இல்லை. இதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இப்பொழுது நான் ஒரு ஹதீஸ் இங்கே சொல்ல போகின்றேன். நிறைய குர்ஆன் ஆயத்துக்கள், நிறைய ஹதீஸ்கள் ஷிர்கை பற்றி வந்திருக்கின்றன. இதெல்லாம் பேசக்கூடிய நேரமல்ல. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது ஹதீஸ் பயான் மஜ்லிஸ் அல்ல, மௌலிது மஜ்லிஸ். எனவே நார்ஷா பரிமாறும் வரை ஒரு 5-6 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் ஏதாவது விளங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். எனவே ஒரு ஹதீஸை சொல்கிறேன். இந்த ஹதீஸ் நான் முதலாவது சொல்வதல்ல. இப்பொழுது 25 வருஷத்துக்கு முன்பு நாங்கள் எங்களுடைய மதரசாவில் பேசியிருக்கிறோம், இங்கே எந்த மதரசாவில் பேசியிருக்கிறோம், யூடியூபில் போட்டிருக்கிறோம். வேறு எத்தனையோ மௌலைமார்கள் குத்துபாக்கள்ல அவர்களுடைய பயானுகளை பேசியிருக்கின்றார்கள். ஆனால் அவ்வளவு பேசியும் இப்பொழுதும் கூட யூடியூப்களில் வெளிநாடுகள், இந்தியாவிலிருந்து வேறு வேறு இடங்களிலிருந்து இந்த ஹதீஸ் சம்பந்தமாக வருகின்றது. ஆனால் எங்களுடைய சுன்னத்து வல் ஜமாத் மக்கள் வஹாபியல் ஷிர்க் உடனே அப்படியே பயப்படுகிறார்கள். எனவே இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை, அதிலும் இந்த ஹதீஸில் ஷிர்க் சம்பந்தப்பட்ட பிரதானமான ஒரு வரி தான் இந்த ஹதீஸ். கிட்டத்தட்ட 4 வரி. இந்த 4 வரியில உங்களுக்கு எல்லாம் பாடமாக்க முடியாவிட்டால், இந்த ஒரு வரியை, நான் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸில் கடைசியாக வரக்கூடிய ஒரு வரியை மட்டும் நீங்கள் அனைவரும் கட்டாயமாக மனப்பாடம் செய்திருக்க வேண்டும். அப்படியும் இல்லை என்றிருந்தால், இந்த ஒரு வரியை கூட உங்களால் மனப்பாடம் செய்ய முடியாது என்றிருந்தால், நீங்களோ உங்களை சேர்ந்தவங்களோ உங்களுடைய குடும்பத்தவர்கள், உங்களுடைய பிள்ளைகள் எந்த நேரமும், அல்ல உங்களுடைய உறவினர்கள் எந்த நேரமும் வஹாபிகளுடைய அந்த ஷிர்க் வலையில மாட்டி நீங்க ஈமான பரிய கொடுக்கக்கூடிய ஆபத்து இருக்கின்றது. எனவே இப்பொழுது நான் இந்த ஹதீஸை வாசிக்கின்றேன் சுருக்கமாக. இதுல கடைசி பகுதியை, அந்த ஒரு வரியை மட்டும் அனைவரும், சுன்னத்து வல் ஜமாத் முஸ்லிம்கள் அனைவரும் கட்டாயம் மனப்பாடம் எடுங்கள். சரி. அன் உக்பத் பின் ஆமிரின் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரஜ யௌமன் ஃபஸல்லா அலா அஹ்லி யுஹுதின் ஸலாத்தஹு அலல் மய்யித். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அவர்களுடைய வீட்டிலிருந்து வெளிவந்து, அதாவது மஸ்ஜிதுக்கு வந்து, அவர்கள் சும்மன் சிறப்பில் மிம்பரி, அவர்கள் வந்து உஹது யுத்தத்தில் வஃபாத்தான ஷஹீதாக்கப்பட்ட சஹாபாக்கள் இவர்களுக்காக வேண்டி துவா கேட்டார்கள். ஏற்கனவே சில காலங்களுக்கு முன்பு உஹது யுத்தத்தில் சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? துவா கேட்டார்கள். துவா கேட்டுவிட்டு மிம்பருக்கு அவர்கள் ஏறினார்கள். மிம்பருக்கு ஏறி அவர்கள் சொன்னார்கள், வகால இன்னி ஃபரத்துன் லக்கும். இந்த ஹதீஸ்ல ஒவ்வொரு பகுதியுமே வஹாபிக்கு எதிரான பலமான அடி.
ஆனால் நீங்கள் வாய்ப்பாடமாக்க வேண்டியது கடைசி பகுதி மட்டும். சரி, இந்த பகுதியை பார்ப்போம். இன்னி ஃபரத்துன் லக்கும், நான் உங்களுக்கு முதல்ல போகிறவன், அதாவது வஃபாத்தாக போகிறவன். எனவே இங்கே ஒரு விஷயம் இருக்கின்றது. என்ன? ரசூலுல்லாவுக்கு முந்தி வேறு எந்த சஹாபியும் மௌத்தாவதில்லை என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். உங்களுக்கு எல்லாரையும் பார்த்து சொல்கிறார்கள், உங்களுக்கு முன்பு நான் போகிறவன். எனவே ரசூலுல்லாஹ் தான் இந்த எல்லா சஹாபாக்களுக்கு முன்பு, அந்த கூறக்கூடிய சந்தர்ப்பத்தில் இருந்த சஹாபாக்களுக்கு முன்பு முதலாவதாக வஃபாத்தாக போவது என்பதை அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எனவே மறைவான இல்மு, அவர்கள் வஃபாத்தாகக்கூடிய இந்த நேரம் அவர்களுக்கு தெரியும். எனவே வஹாபிகள் சொல்லக்கூடிய மாதிரி ரசூலுல்லாஹ் கொண்டும் தெரியாது என்றதல்ல. சரி, அது அடுத்த பகுதி. வான ஷஹீதுன் அலைக்கும், நான் உங்களுக்கு ஷாஹிதாக இருப்பேன். அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு, சஹாபாக்களுக்கு, அது புற வரக்கூடிய, அதாவது உலக முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் நான் ஷாஹிதாக இருப்பேன். உங்களுடைய செயல்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகள் தீமைகள் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எனவே நான் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு ஷாஹிதாக சாக்கியாக இருப்பேன். அடுத்து சொல்கின்றார்கள், வ இன்னி வல்லாஹு, வ இன்னி, இன்னும் நிச்சயமாக நான் ஆகிறவன், வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நிச்சயப்படுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் பேசினால் சாதாரணமாக சொன்னால் அது குர்ஆனுக்கு அடுத்தபடி பிரதானமான சொல்தான், அல்லாஹ் சொல்லித்தான் அவர்கள் சொல்வது. அப்படி இருந்தும் கூட அவர்கள் சொல்கிறார்கள், இன்னி, இன்னும் நிச்சயமாக நான் ஆகிறவன், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லஅன்துரு இலா ஹௌதி அல்ஆன், என்னுடைய ஹவுதுல் கௌசரை நான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஹவுதுல் கௌசர் எங்கட பள்ளியில் இருக்கிற ஹவுது அல்ல, இந்த உலகத்தில் இல்லது, அது வேறு, இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டது, இந்த பூமிக்கு அப்பாற்பட்ட வேறங்க இருக்கக்கூடியது, வானுலகத்தில் இருக்கக்கூடியது ஹவுதுல் கௌசர். நாங்கள் மௌத்தா பண்ண பிறகு மஹ்ஷர் மைதானத்தில் அந்த ஹவுதுல் கௌசரில் மூமிங்களுக்கு ரசூலுல்லாஹ் அவங்களோட கையால் ஒவ்வொரு கோப்பை, அதால் தண்ணி எடுத்து ஒவ்வொரு கோப்பை கொடுப்பார்கள். அதுக்கு பிறகு அந்த தாவம் எந்த ஒருத்தருக்கும் இல்லை. சரி, அந்த ஹவுதுல் கௌசரை நான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றேன். சரி, இப்பொழுது சொல்லுங்கள், வஹாபிகளுக்கும் குர்ஆன் ஹதீஸுக்கும் எவ்வளவு தூரம் என்று சொல்லி. ரசூலுல்லாவுக்கு மறைவான, எவ்வளவு மறைவான தூரம். நாங்கள் இப்போ சொன்னால் அது ஆறாவது, உங்களது யார் சொன்னால், இப்போ நான் ஜப்பானை பார்த்து கொண்டிருக்கிறேன், இப்போ ஜப்பான் பிரதமர் இப்போ காரில் ஏறி கொண்டிருக்கிறார், அமெரிக்கா பார்த்து கொண்டிருக்கிறேன், மக்கத்தில் பார்த்து கொண்டிருக்கிறேன், சவுதி மன்னர் இப்பொழுது மாளிகையில் இருக்கிறார், சாப்பாடு அடிக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் எல்லோரும் சிரிப்போம். ஏன்னா எங்களுக்கு அது தெரியப்பட இல்லை. நாங்கள் பார்க்குறேன்டா ஏதோ நவீன இந்த கருவியலை கொண்டு மட்டும்தான் பார்க்க முடியும், எங்களுக்கு எல்லாமே நேரடியாக எங்களுக்கு ஆத்மீக ரீதியில் தெரிப்படுவதில்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணி, நான் இப்பொழுது என்னுடைய ஹவுதுல் கௌசரை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படி என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய பார்வையுடைய சக்தி என்ன, அவர்களுக்கு எவ்வளவு, இந்த உலகம், இந்த உலகம் மட்டுமல்ல, இப்ப சாதாரணமா இந்த உலகத்தில் நடக்கக்கூடியது, இப்பொழுது இந்த காட்டோய்தாவில் நடக்கக்கூடியது, அல்ல வெளிநாட்டில் நடக்கக்கூடிய, எங்கே ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய, இது ரசூலுல்லாவுக்கு தெரிபடுவதில்லை என்பது வஹாபியருடைய அகீதா, அவர்களுடைய ஈமான். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த உலகத்தை தாண்டி அவளுடைய ஹவுதுல் கௌசரை நான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்றால், இந்த வஹாபியத்தில் நீங்கள் சேர்ந்தால் குர்ஆன் ஹதீஸ், குர்ஆன் சுன்னா என்று அதை பின்பற்ற முடியுமா, அல்லது வழிகேட்டில் போய் நீங்கள் ஈமானை இழக்க முடியுமா, இழக்க வேண்டிய நேரம் ஏற்படுமா என்பதை சிந்தித்து பாருங்கள். சரி, அடுத்தது, அடுத்ததாக சொல்கிறார்கள் அவர்கள், நிச்சயமாக எனக்கு இந்த பூமியுடைய ஹசானாக்கள் அனைத்துடைய திறப்பும் தரப்பட்டிருக்கின்றது. இதுவும் பிரதானமான ஒரு பகுதி. சரி, நாம் ரசூலுல்லாவிடம் ஏதாவது உதவி தேடும் பொழுது வஹாபிகள் என்ன சொல்கின்றார்கள், ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்படாது, அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். அல்லாஹ்ட்ட தான் இல்லை, மிச்சம் ரசூலுல்லாஹ்ட்ட ஒன்றுமே இல்லை, அவங்க பார்த்து அவங்க கபரில், ரசூலுல்லாஹ்ட்ட ஒன்றுமே இல்லை, அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும், அல்லாஹ் கொடுத்தா தான் ரசூலுல்லாஹ் எடுக்கலும் என்று சொல்லி. சரி, இப்பொழுது நாங்கள் அதுக்கு ஒரு பதிலை நீங்கள் சொன்னால் வஹாபிகள்கிட்ட, சாதாரணமாக ஒரு அளவுக்கு நீங்கள் சிந்திக்கக்கூடியவர்கள் வஹாபியிடம் சொல்லலாம். இப்போ நாங்கள் ஒரு பணக்காரர்கிட்ட போய்த்து இந்த பணம் 1000 ரூபா கேட்போம், 1 லட்சம் ரூபா கேட்போம், அவர் அதை தருகிறார் தானே, எனவே நாங்கள் அவர்கிட்ட பணம் கேட்கலும் தானே,
ஒரு டாக்டர்கிட்ட போய் நாங்கள் எனக்கு இன்ன வியாதி இருக்கின்றது, நோய்க்கு மருந்து செய்யணும்னு சொல்லி கேட்கணும் தானே? அல்லது அது மாதிரி ஏதோ மாஸ்டர்கிட்ட போய் எனக்கு இந்த விஷயம் விளங்குவதில்லை அதனால விளங்க படித்தாங்கன்னு சொல்லி எங்களுக்கு கேட்கணும் தானே என்று நீங்க வஹாபிகள்கிட்ட சொன்னால் உடனே அவர்கள் தைரியமா சொல்வார்கள், அது அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தீச்சு, டாக்டருக்கு கொடுத்தீச்சு வைத்திய அறிவு, அந்த பணக்காரன் கோடீஸ்வரனுக்கு அல்லாஹ் சல்லியை கொடுத்தீக்கு, மாஸ்டருக்கு அல்லாஹ் அந்த அறிவை கொடுத்தீக்கு, அதனாலே கேட்கலும். ஆனா இந்த ஹதீஸ்ல, இது புகாரியில வரக்கூடிய ஹதீஸ், அதையும் நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸ்ல அல்லாஹ் சுப்ஹானஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வஇன்னி நிச்சயமாக ஊதீது நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். கொடுத்து முடிஞ்சாச்சு அல்லாஹ். இந்த பூமியுடைய மஃபாத்தி திறப்புகள், இப்ப தங்க பொட்டியிட திறப்பு, சல்லி பொட்டியிட திறப்பு, அந்த பொட்டியிட திறப்பு, இந்த பொட்டியிட திறப்பு எல்லாம் கொடுத்திருந்த ஒரு ஆளுக்கு எல்லாம் அவரோட கையில், அவர் திறந்தலாக்கே தங்கத்தை எடுக்கலும், அவர் திறந்தலாக்கே சல்லி எடுக்கலும். இது மாதிரி இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஹசானாக்களுடைய திறப்புகளும் எனக்கு தரப்பட்டிருக்கின்றது. அப்படியே ஹசானாண்டா என்ன? சல்லி, ரூபா, டொலர், பெட்ரோல், தங்கம், வெள்ளி, பொன், அது இது இருச்சப்பட்ட அத்தனை, இந்த அத்தனை பூமியில் இருக்கக்கூடிய ஹசானாக்கள், இந்த உலக மக்களுக்கு தேவையான ஹசானாக்கள், பொக்கிஷங்கள், இது அத்தனையுடைய திறப்புகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு தந்திருக்கின்றான். இப்ப கொடுத்திருக்கிறானா இல்லையா? அந்த பணக்காரனுக்கு அல்லாஹ் கோடிக்கணக்காக கொடுத்திருப்பதை நாங்கள் போய் கேட்கிறோம், அவர் தூக்கி தருகிறார் எங்களுக்கு 1 லட்சம் ரூபாய். இந்த டாக்டருக்கு அல்லாஹ் வைத்திய படிப்பை கொடுத்திருக்கிறான், நாங்கள் போய் கேட்கிறோம், அந்த டாக்டர் எங்களுக்கு வைத்தியம் தருகிறார். இதே மாதிரி இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாவுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல பொக்கிஷங்களுடைய திறப்புகளையும் கொடுத்திருப்பதாக அவர்கள் சொல்லும் பொழுது, நாங்கள் அவர்களிடத்தில் கேட்டால் என்ன தவறு? கேட்காவிட்டால் நாங்கள் ரசூலுல்லாவை புறக்கணிக்கிறோம். யாராவது ரசூலுல்லாவிடத்தில் உதவி தேடாவிட்டால் நாங்கள் இந்த ஹதீஸை புறக்கணிக்கிறோம். இப்படி சொன்ன ரசூலுல்லாவை புறக்கணிக்கிறோம். எனவே வஹாபிகள் எங்கே இருக்கின்றார்கள்? இஸ்லாத்தில் இருக்கின்றார்களா? இஸ்லாத்துக்கு வெளியில் போயிருக்கின்றார்களா? குர்ஆன் ஹதீஸ், குர்ஆன் சுன்னா என்று சொல்லக்கூடியவர்கள் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகின்றார்களா அல்லது குர்ஆன் சுன்னாவை புறக்கணிக்கின்றார்களா என்பதை இப்பொழுது நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சரி, அடுத்த பகுதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் சொல்கிறார்கள், வஇன்னி இன்னும் நிச்சயமாக நானாகிறவன், வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக, மா அஹாபு அலைக்கும் அன் துஸ்ரிகு பஅதி எனக்கு பிறகு நீங்கள் சிறுக்கு வைப்பீர்கள் என்று நான் பயப்படவே இல்லை. எனக்கு அந்த பயம் இல்லை. எப்படி கேரண்டி? இந்த ஹதீஸ் உங்களுக்கு எத்தனையோ, நாங்க மட்டுமல்ல பல மௌலியமார்கள் சொன்னது உங்களுக்கு தெரியுமா இருக்குமா? ஆனா இந்த காதால கட்டி இந்த காதை விடுறது, அல்லது அதை இன்னும் ஒரு இடத்துல நீங்க பேசல, அதுவும் ஒரு காரணம். சுன்னத்து வல் ஜமாஅத்து மக்கள் இந்த மார்க்க ஆதாரங்களை மறக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். இப்ப கேட்டு போற அதோடய முடிஞ்சு. நீங்க பேசணும், அடுத்த ஆள்கிட்ட செல்லணும். உங்களோட கூட்டாளி, உங்களோட வீட்டுல மனை புஞ்சாய் உள்ள இவங்கள்ட்ட, உங்களோட கூட்டாளிமார்கிட்ட, அடுத்த வீட்டுல உங்களோட உறவினர்கள்ட்ட செல்லணும். சொல்லி பழகக்குள்ள அப்படியே யாது நிற்கிறது. அப்படி யாதுன்னா உங்களுக்கு வஹாபி இப்படி சொல்லும் பொழுது இந்த பகுதியை மட்டும் சரி, வஇன்னி வல்லாஹி மா அஹாபு அலைக்கும் அன் துஸ்ரிகு பஅதி, இந்த மட்டும் போதும். சிறுக்கு பிரச்சனை முடிஞ்சாச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு கரண்டி பண்ணி, நிச்சயமாக அல்லாஹ் மீது சத்தியமாக நீங்கள் எனக்கு பிறகு சிறுக்கு வைப்பீர்கள் என்று நான் பயப்படவே மாட்டேன், எனக்கு பயமில்லை என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது, இவர்கள் சிறுக்கு, அது சிறுக்கு, யா முஹம்மத் சிறுக்கு, யா முஹிதீன் சிறுக்கு, அது சரி, அவுலியாக்கள் ஒரு பக்கத்தில் வைப்போமே, ரசூலுல்லாஹ் மட்டும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஏன்னா அவங்க அதுக்கு வந்தாலும் போதும், அதுக்கு பிறகு எங்களுக்கு படிப்படியாக அவங்கள இஸ்லாத்துக்கு எடுக்கலும். முதலாவது வாங்க ரசூலுல்லாஹ்க்கு, ரசூலுல்லாஹ் விட்டு உதவி கேட்கலும், அது சிறுக்கல்ல என்பதுக்கு அவர்கள் முதலாவது வரட்டும். அவர்கள் அப்படி வரவில்லை என்றிருந்தால் இந்த ஹதீஸை புகாரியில் வரக்கூடிய, புகாரி மட்டுமல்ல பல கிரந்தங்கள் வரக்கூடிய ஹதீஸ், இது நான் எழுதியிருக்கிறது புகாரியில் இருக்கு. புகாரியில் வரக்கூடிய இந்த ஹதீஸை அவர்கள் நிராகரிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கொடுத்த கரண்டியை நிராகரிக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் என்று நாங்கள் குர்ஆன் மூலமாக, ஹதீஸ் மூலமாக அனைத்து நாங்கள் முஸ்லிம்கள் படித்திருக்கிறோம், நம்பியிருக்கிறோம். எனவே அல்லாஹ் சொன்னதைத்தான் ரசூலுல்லாஹ் இந்த விதமாக சொல்கின்றார்கள். அவங்க வஃபாத்தா போனதுக்கு பிறகு இந்த முஸ்லிம் உம்மத்து சிறுக்கு வைக்க மாட்டார்கள், யாரும் சிறுக்கல்ல, யா முஹம்மது சொன்னா சிறுக்கல்ல, அதுல சிறுக்கில்ல, அது இஸ்லாம் என்று ரசூலுல்லாஹ் இந்த விதமாக உத்தரவாதம் செய்யும் பொழுது,
இவர்கள் இது சிறுக்கு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்க இயலாது என்று சொன்னா இவங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை, இவங்களுக்கும் குர்ஆன் சுன்னான்றதுக்கும் சம்பந்தம் இல்லை. இவர்கள் வேறு வழிகேடர்களை நஜீது ஷைத்தானை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதைவிட வேறு ஆதாரம் தேவையில்லை. எனவே நீங்கள் அனைவரும் இந்த பகுதியை மட்டும் ஏழுமண்டா முடிஞ்சவங்களை இந்த ஹதீஸ் முழுக்க பாடமாக்க புகாரில் வரக்கூடிய, முடியாதவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை சரி நீங்க அதை இது ஒதுக்குறீர்கள், எத்தனை விதமா ஒதுக்குறீர்கள், பேப்பர் பார்க்குறது அது மாதிரி இது மட்டும் வன்னி வல்லாஹி மா அஹபு அலைக்கும் அன் துஷ்ரிகு பாதி, வன்னி வல்லாஹி மா அஹபு அலைக்கும் அன் துஷ்ரிகு பாதி பாடமாக்கி கொண்டா போதும். எந்த வஹாபிக்கும் இருக்காங்களோ போயிடலாம். சிறுக்கண்டு வந்து சென்ன உடனே ரைட் இதை பேசினா சரி. எனவே இது பிறகும் நீங்க இந்த பகுதியை மட்டும் சரி பாடமாக்காவிட்டால் அது உங்களோட தவறு. நீங்க துனியாதாரிகளாக துனியாவை பதாபிச்சு கொண்டிருக்கே குர்ஆன் ஹதீஸ் அது ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, வஹாபி வளரு விதேத்து வளரு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் அர்த்தம். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பிறகு சரி இந்த பகுதியை மட்டும் நீங்கள் அனைவரும் பாடமாக்கி கொண்டிருந்தால் உங்களுடைய வீடுகளில் மனைவி மக்கள் கிட்ட டீச்சர் மாறி யாருண்டாலும் சரி இந்த பகுதியை மட்டும் சொன்னால் அதுக்கு விட அதுக்குங்களா புகையலாது. இதுதான் நாங்கள் பின்பற்றக்கூடிய இஸ்லாத்துக்கு பிரதான ஆதாரம். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் சொல்கிறார்கள், வலாக்கின் நஹாபு அலைக்கும் அன் தனாபஸு பிஹா. ஆனால் நான் பயப்படுற ஒரு விஷயத்துக்கு, நீங்க சிறுக்கு வச்சும் நான் மூத்தா பண்ணது பிறகு இப்படி சிறுக்கு வைப்பீங்க, நீங்க அதுக்கு நான் பயம் இல்லை, நீங்க சிறுக்கு வைக்கல, எனவே நான் அதை பத்தி யோசிக்கல, எனக்கு பயமும் இல்லை. ஆனா எனக்கு ஒரு பயம் இருக்கு. என்ன பயம்? இந்த துனியாவுக்காக வேண்டி நீங்க போட்டி போடு அதாவது பணம் 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 பணம், உலக இன்பம், உலக ஜொலி, நீங்க போட்டி போடு, இதைத்தான் நான் பயப்படுவேன்னு சொல்லி அது இன்றைக்கு நாங்க அரபு நாட்டில் பார்க்குறோம். இங்க பலஸ்தீன் எல்லாம் அடிச்சு தள்ளு, எல்லாம் லட்சம் ஆயிரக்கணக்கு குழந்தை பெண்கள் எல்லாம் நாசம், பல நாட்டை பிடிச்சி எல்லா ஜாதி அநியாயத்தையும் செஞ்சு இங்க அரபிகள் நான் சொன்ன மாதிரி என்ன யூடியூப்ல ஒன்றில் வந்து இந்த நேற்று பார்த்து எப்படி அரபியல் நிலைமை எப்படி திண்டா தூக்கம் விளிம்பினா பசி, இவ்வளவுதான். இங்க எந்த விதமான இதுவும் இல்லை. அரபு நாட்டிலேருந்து இஸ்ரேலுக்கு எல்லா விதமான வசதியான உணவெல்லாம் போய்கொண்டிருக்கின்றது, ஆயுதங்கள் போய்கொண்டிருக்கின்றது, பெட்ரோல் போய்கொண்டிருக்கின்றது. எனவே அரபியலுக்கு தேவை ஜொலியா வாழணும் துனியா. அதைத்தான் ரசூலுல்லாஹ் இங்க சொன்னது. நாம் பயப்படுறது நீங்க இந்த துனியாவுக்காக போட்டி போடுறதை தான் பயப்படுது. அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்யல, ஆனா துனியாவுக்கு போட்டி எல்லாரும். சரி, இதுதான் இந்த ஹதீஸ். இப்ப நான் இன்னும் ஒரு விளக்கத்தை சொல்கின்றேன். ரசூலுல்லாஹ்விடம் போய் நீங்கள் உம்ராவுக்கு போகிறீர்கள், ஹஜ்ஜுக்கு போகிறீர்கள், அந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஜியாரத்துக்கிட்ட இருந்து நின்று, யா ரசூலுல்லாஹ் நான் இப்படி உங்களோட பேரை சொல்லி நான் வந்திருக்கிறேன், அதிகமான பாவங்களோட வந்திருக்கிறேன், என்னுடைய பாவங்களை நீங்கள் அல்லாஹ் மன்னிப்பதற்கு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், எனக்கு இன்னின்ன நோய்கள் இருக்கின்றன, இந்த நோய்கள் குணமாவதற்கு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கள், எனக்கு இன்னின்ன தேவைகள் இருக்கின்றன, இவற்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவதற்கு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கள் என்று நீங்கள் கேட்க முடியாது. ஷிர்க் என்பது வஹாபிகளுடைய மார்க்கம், இஸ்லாம் அல்ல, வஹாபிகளுடைய மார்க்கம். சரி, இப்படி சொன்ன உடனே நீங்க அதுக்கு விளக்கம் அவர் சொல்றாரு, அல்லாஹ்ட்ட கேளு, அல்லாஹ்ட்ட கேளு. இந்த அல்லாஹ்ட்ட கேளுன்றலாக்கே எல்லாருக்கும் பயம். அல்லாஹ்ட்ட தானே கேட்கணும், அல்லாஹ் தானே படிச்ச, இங்க குர்ஆனை பார்க்கறதும் இல்லை, ஹதீஸை பார்க்கறதும் இல்லை. சரி, அப்படி அவர்கள் உங்களிடத்துல சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ்ட்ட கேட்க வேணும், அல்லாஹ்ட்ட கேளு என்று சொன்னா அதோட நீங்க நிப்பாட்டி கொள்கிறீர்கள், அல்லது உங்களுக்கு நடுக்கம் பிடிக்கிறது, இந்த பதட்டம் பிடிக்கிறது, சுன்னத்து வல் ஜமாஅத் விட்டுட்டு அங்கே போகுது, இஸ்லாத்தை விட்டுட்டு வஹாபி கொள்கையை போகிறது. சரி, இந்த அவங்கள் ரசூலுல்லாஹ்விடம் கேட்க வேண்டாம் என்று சொல்வதற்குள்ள ஒரு விஷயம் மறைந்திருக்கின்றது. அவர்கள் மறைத்து கொண்டு அந்த சொல்லை மறைத்து கொண்டு உங்களிடத்துல ரசூலுல்லாஹ்ட்ட கேட்காதே அல்லாஹ்ட்ட கேளு என்று அவர்கள் சொல்கிறார்கள். எதை மறைத்து கொண்டிருக்கின்றார்கள்? ரசூலுல்லாஹ்விடத்தில் நீங்க திருப்பி கேட்கணும் அவங்களிடத்துல. சரி, ரசூலுல்லாஹ் இடத்துல நான் இப்ப வந்திருக்கேன், உம்ராக்கு ஹஜ்ஜிக்கு வந்து இப்ப ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நான் இருக்கேன். நான் அவங்கள்ட்ட இப்ப வந்திருக்கிறது இலங்கையிலேருந்து என்ற பேர் சொல்லி ஏதோ நான் வந்திருக்கிறது அவங்களுக்கு தென்படுகின்றதா, ரசூலுல்லாஹ்வுக்கு கண்ணுக்கு தென்படுகிறதா என்று முதல் கேள்வி அவங்க இடத்துல கேளுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? இல்ல ரசூலுல்லாஹ்க்கு அதுவும் திருப்படி இல்லை, அது அல்லாஹ் காட்டினா தானே, அதுக்கடையில் அல்லாஹ் காட்டினான்னு தானே இடையில பூதி கொள்றது, அவங்களுக்கு ஒன்றும் திருப்படி இல்லை என்று அவங்களோட வாயால வரும். அப்படி வரும் வரைக்கும் நீங்கள் வாதிட வேண்டும், திருப்பி திருப்பி கேட்க வேண்டும். நான் இப்பொழுது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஜியாரத்தில் இருக்கிறேன்,
என்னை அவர்களுக்கு தென்படுகின்றதா, இதுக்கு விட சொல்லு, அங்க இங்க அல்லாட்ட கேளு, அது இது ஒண்ணுமானம், என்ன அவங்களுக்கு தென்படுகிறதா இல்லையா இதை மட்டும் சொல்லு என்று அவங்களிடத்தில் நீங்க தொடர்ந்து புடிவாதமாக திருப்பி திருப்பி கேட்க வேண்டும். அவரை குரங்கு பாயிற மாதிரி அங்க இங்க பாயறதுக்கு விடப்படாது. நீங்க அப்படியே நீங்க திருப்பி திருப்பி கேட்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய பதில் இல்ல, அவங்களுக்கு தெரிபடி இல்லை. ரைட், அப்படி என்ன பொருள்? தெரிபடி இல்லாட்டி ரசூலுல்லாஹ் குருடன், கண் தெரிபடாத குருடன் தானே. ரைட், அடுத்து அவங்கள்ட்ட கேளுங்க. சரி, இப்ப நான் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து இப்ப ஏண்ட தேவையை கேக்கு, யார் ரசூலுல்லாஹ் என் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அல்லாட்ட கேளுங்க, எனக்கு இந்த தேவையை தாங்க, என் நோயை குணமாக்கிறதுக்கு அல்லாட்ட கேளுங்க, அவங்கள்ட்ட நான் கேட்க வாயால. இது அவங்களோட ரசூலுல்லாஹ்ட காதுக்கு எட்டுகிறதா, அவங்களே காது கேட்கிறதா, நான் பேசுகிறது அவங்களே கேட்கிறதா என்று அவங்கள்ட்ட கேளுங்க. அவங்க அப்பவும் சுத்தி வளைச்ச வந்தா நீங்க இல்ல, அதான் அது மானம், கேட்கிறதா இல்லையா இதை சொல்லிட்டு மத்தவா என்று திருப்பி திருப்பி கேட்டா அவங்க சொல்ல வேண்டிய ஒரே பதில், சொல்லக்கூடிய ஒரே பதில், அவங்களே கேட்கல, நாங்க பேசியது அவங்களே கேட்கல. அது குர்ஆன் ஆயத்து, அது இதெல்லாம் சொல்லுவாங்க. நீங்க கேட்க பண்ணி வைக்கிறீல்ல அப்படி இப்படின்னு குர்ஆன் ஆயத்து. நீங்க சொல்ல குர்ஆன் ஆயத்து ஒன்றும் அதொன்றும் வேணும், எனக்கு தேவை நான் ரசூலுல்லாஹ் இப்ப கேட்குது, அவங்கள்ட்ட முன்னுக்கு இருந்து கேட்குது, அவங்கள்ட்ட காது கேட்கிறதா இல்லையா இதுக்கு மட்டும் விட்டு சொல்லு என்று நீங்க அடிச்சு கேட்க வேணும், திருப்பி திருப்பி கேட்க வேணும். கடைசி சொல்லுவான் இல்ல இல்ல அவங்களே கேட்கல என்று. அப்படி என்றா ரசூலுல்லாஹ் தாரு செவிடன், ஒன்னாவது குருடன், ரெண்டாவது செவிடன், மூணாவது மீண்டும் கேளுங்க அவங்கள்ட்ட. ரைட், இப்ப ஏண்ட தேவை அவங்க ஏதோ செய்யணும், அவங்க சும்மாங்க இந்த அவங்களுடைய ரவுலா இதுல பட்டு கொண்டே கேளாத, அவங்களை ஏதோ செய்யணும், அல்லாட்ட கேட்கணும். யா அல்லாஹ் இப்படி என்னுடைய ஒரு உம்மத்தை சேர்ந்த ஒரு ஆள் வந்து இப்படி இப்படி கேள்வி எல்லாம் கேட்கிறேன், இப்படியே கேட்கிற, அதை கேட்கிற, இதை கேட்கிற, யா அல்லாஹ் நீ அவங்களுக்கு அந்த ஆளுக்கு இதெல்லாம் கொடு என்று அவங்க ஒரு இயங்கணும், அவங்க ஒரு வேலை செய்யணும். இது அவங்களுக்கு ஏழுமா ஏலவா என்று மீண்டும் மூணாவது கேள்வியை கேளுங்கள், உறுதியாக கேளுங்கள், திருப்பி திருப்பி கேளுங்கள். அப்பொழுது அவங்க சொல்ல வேண்டிய சொல்லக்கூடிய ஒரே பதில் ஏலாது, அவங்களால் ஒன்று செய்ய இயலாது. சரி, அப்படி சொன்னது பிறகு கேளுங்க. அப்படின்னா அவங்க முடமானது தானே, ஒன்றும் செய்யலாது, கை காலையில அப்படி இருந்து கொண்டு இருக்குது, தாரிசம் தூக்கி கொண்டு போய் தாங்களை வச்சோணும், அவரால் ஒன்றும் செய்யலாது. நாய் விரட்டினாலும் அவர் கூட இல்லாது, தாரிசம் தூக்கி கொண்டு போகணும், இதுதான் முடம். அப்படி என்ற ரசூலுல்லாஹ்வை இவர்கள் அவர்களுடைய மனதில் அவர்களுடைய ஈமான் குருடன், செவிடன், முடம் என்றுதான் இவங்கட ரசூல். இப்பொழுது நீங்க சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ் பத்தி நான் இப்ப பேசல, அல்லாஹ் பத்தி இன்ஷா அல்லாஹ் நேரம் கிடைச்சா அப்புறம் பேசுவோம். அல்லாஹ் சம்பந்தமா இவர்களுடைய வழிகாடு. இப்ப முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த கலிமாவில் அதுதான் எங்களோட வாசல், நாங்க இஸ்லாத்துக்குள்ள போற வாசல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லித்தான் போறது. ரசூலுல்லாஹ்ண்டா என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல். சரி, இப்ப நாங்க தாராவது பழைய ஜனாதிபதி, இப்ப மஹிந்த இருக்குது, சந்திரிகா இருக்குது, இது இலங்கை ஜனாதிபதி சொன்னா இலங்கை ஜனாதிபதி நாளை காட்டுவைட்டாக்கு வர ரெண்டு தாரு, சரி மஹிந்தே இல்லாட்டி சந்திரிகாவே இல்லாட்டி ரணில், இதை நாங்க சொல்லுவோமா? இப்ப சொன்னா எங்களை பைத்தியானு தான் நினைச்சு, நாங்க முன்னை நாள் ஜனாதிபதி, நான் ரணில் வரேன்டா முன்னை நாள் ஜனாதிபதி நாளை காட்டுவைட்டுக்கு வரேன்னு சொல்லணும். ஆனா இங்க நாங்க களிமா சொல்வது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் என்றுதான் எங்களுடைய களிமா. அதை நாங்க சென்னாத்தான் இஸ்லாத்துக்குள்ள எங்களுக்கு நுழையணும். இப்ப நாங்க இவங்க செல்லுக மாதிரி பார்த்தா குருடன், செவிடன், முடம் ஆன ஒரு ஆளுக்கு ஒன்றுமே செய்யலாதவரை எப்படி ரசூலுல்லாஹ்னு சொல்லு? அவர் குருடன், அவர் செவிடன், அவர் முடம், ஒன்றும் செய்யல, எப்படி ரசூலுல்லாஹ்னு? இப்ப ரசூலுல்லாஹ்னு சொன்னா இப்ப நாங்க ஜனாதிபதி என்று மாதிரி, இன்றைக்குள்ள ஜனாதிபதிக்கு தான் நாங்க ஜனாதிபதி என்று, அது மாதிரி இன்றைக்கு அவங்க ரசூலா இருந்தா தான் ரசூலுல்லாஹ்னு சொல்லிடும். அப்ப இவங்கட நம்பிக்கை படிக்கு ரசூலுல்லாஹ் இன்றைக்கு ரசூல் அல்ல, முந்தி முன்னாள் ரசூல், 1400 வருஷத்துக்கு முந்தி இல்ல ரசூல், முன்னாள் ரசூல். அப்படி சொல்லித்தான் நீங்க இஸ்லாத்துக்கு வரணும். அப்படி வாரவும் இல்லை. அப்ப இவங்க இஸ்லாத்துக்குள்ள எந்த வழியிலுமே அவங்களுக்கு வரையலாது. இஸ்லாத்துக்கு வெளியில இவங்க களிமாவிலேயே இவங்க இஸ்லாத்துக்கு வெளியில. நான் வழக்கமா அனைவரும் கேட்கக்கூடிய சொல்லக்கூடிய பேன் மாதிரி இந்த வரலாற்று நெஞ்சில கை கட்டு இதுகளை வச்சு நான் வஹாபியத்தை அளக்கல. மிகவும் ஆழமாக, மிகவும் பயங்கரமாக இந்த வஹாபி உலகம், வஹாபி உலமாக்கள், வஹாபி தலைவர்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய இப்படியான பயங்கரமான விஷயங்களை வைத்துத்தான் நான்
இந்த பயான்களை ஏற்பாடு செய்கின்றேன். அதனால இதுகளை நீங்களும் பார்த்து மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி இந்த அறிவுகளை பரப்புங்கள். நீங்கள் சுன்னத்து வல் ஜமாத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த விஷயத்தை செய்யுங்கள் நீங்கள். எனவே இவர்கள் ரசூலுல்லாஹ் எப்படி கணிக்கிறார்கள்? குருடன், செவிடன், முடம். சரி, அதை பற்றி அதுக்கு உதாரணம் உண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். எப்படி? வதராஹும் யன்துரூன இலைக வஹும் லா யுப்ஸிரூன். சிலைகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான். நீங்கள், அதாவது ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்க வதராஹும் நீங்க காண்கிறீர்கள், யன்துரூன இலைக உங்களை பார்த்து கொண்டு மாதிரி பார்த்து கொண்டு இருப்பதா நீங்கள் காண்கிறீர்கள். இப்போ அப்படித்தானே. இப்போ ஒரு சிலை ஒன்று நாங்கள் பார்த்தா, எந்த சிலை, எந்த மதத்தில் எந்த சிலை என்றாலும் சரி, அது கண்ணிக்கும் காதிக்கும் எல்லாமேக்கும் நாங்கள் முன்னுக்கு இருந்தால் அதை எங்களை பார்த்து கொண்டு இருக்க மாதிரி இருக்கும். நாங்கள் அதை பார்த்து கொண்டு இருக்க, அதை எங்களை பார்த்து அப்படித்தானே சிலையை சமைக்க கண் வச்சு எங்களை பசந்தா எங்களை பார்த்து கொண்டு இருக்க மாதிரி தான் அந்த சிலையை சமைக்கு. கண் பொட்டையா கண்ண முடிய தாரம் சமைக்கல. அப்போ அதை எங்களை பார்த்து கொண்டு இருக்க மாதிரி. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், பத்ராகம் நீங்கள் காண்கிறீர்கள், எந்தரூன இலைக்க உங்களை பார்த்து கொண்டு இருப்பதாக நீங்கள் காண்கிறீர்கள், இந்த பார்க்கிறீர்கள். வஹும் லா யுப்ஸிரூன், ஆனா அவர்கள் உங்களை பார்க்கல. யார் அவர்கள்னா இந்த சிலைகள் உங்களை பார்க்கல, அதுக்கு தெரிப்படி இல்லை என்று அல்லாஹ் சிலைகளை பத்தி சொல்கிறான். எனவே வஹாபிகளுடைய நம்பிக்கை, ஈமான் எப்படி? ரசூலுல்லாஹ் இதே மாதிரி தான், சிலை மாதிரி. காதும் இல்லை, கண்ணும் இல்லை, ஒன்று செய்யவும் மேலா சிலர். அப்ப இப்ப சிலவனுங்கிறது யாரு? ரசூலுல்லாஹ் சிலை. ரசூலுல்லாஹ் ஒரு சிலைக்கு ஒப்பிட்டு இவர்கள் சொல்கிறார்கள். சிலைக்கும் அப்படித்தான், கண்ணிக்கே தெரிபடி இல்லை, காதிக்கே கேட்கல, அந்த சிலைக்காங்களையும் ஓடையில. சுனாமி அடித்தாலும், பெரிய வெள்ளம் வந்தாலும், காத்தடிச்சாலும் சில அப்படித்தான் இருக்கும். ஒரு நேரம் பெரிய சுனாமி அடித்தா சில பணியை பெறலும். ஏன்னா சில மாதிரி தான் ரசூலுல்லாஹ். எனவே இவங்களுக்கு ரசூல் இருக்கிறதா, முகமது ரசூல் இருக்கிறதா, ரசூலுல்லாஹ் இருக்கிறதா, இவங்களுடைய களிமா செல்லுபடியாகின்றதா என்பதை சிந்தித்து பாருங்க. இத்துடன் நான் நிறுத்திக் கொள்கின்றேன், நேரம் சென்று விட்டது. முக்கியமாக நான் சொன்ன இந்த குர்ஆன் ஆயத்தை, இந்த ஹதீஸுடைய இந்த பகுதியை மனப்பாடம் விட்டுக் கொள்ளுங்கள். இந்த எங்க வரக்கூடிய இந்த பயானுகளை முஸ்லிம் சமூகத்துக்கு நீங்கள் எத்தி வையுங்கள். அது உங்களுடைய கடமை. அப்படி என்றால் மட்டும்தான் நீங்கள் அப்படி எத்தி வைத்து இப்படியான மிக உறுதியான ஆதாரங்கள் எத்தி வச்சு எத்தனை பேரை நீங்க அவங்களுடைய ஈமான் வஹாபியத்தில் சேர்ந்து பசாதாகாமல் நீங்கள் காப்பாற்றுகின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அல்லாஹ்விடத்துல கூலி இருக்கின்றது. அவர்கள் அந்த இஸ்லாத்திலே இருந்து மௌத்தாகக்கூடிய அந்த பாக்கியத்துக்கு நீங்க காரணமா அமைகின்றீர்கள். எனவே அந்த பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.